வணக்கம் உறவுகளே, ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. இப்போ மயிலாப்பூர் தொகுதியில வேட்பாளரா நிக்கிறாரு. அபார்ஷன் பண்ணிடுவான்னு அடிச்சு தொட்டினாரு. இன்னும் கூப்பிடுறேன் ஏமாத்தி பார்க்குறீங்களா? இதுதான் தாவேகாவோட இன்னைக்கு கரண்ட் நிலைமை. அந்த தாவேகாவோட கட்சியினுடைய மாநில பொருளாளர், அதாவது தாவேகாவோட பணத்தை பூரா அவர் தான் ஹேண்டில் பண்ணுறார். அந்த கட்சிக்கு எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ வெளியே போகுது, எவ்வளோ யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோம், யார் யார் எத்தனை கோடி கொடுத்தாங்க, வேட்பாளர்கிட்ட எத்தனை கோடி வாங்கினோம், வேட்பாளர்கிட்ட எவ்வளோ பணம் செலவுக்கு கொடுத்தோம், இந்த கணக்கு வழக்கு பூரா பார்க்குறது பூரா இந்த வெங்கடரமணன் மாநில பொருளாளர் ஆச்சுங்களா. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவர் அந்த பொண்ணு ஏழை பொண்ணு, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இது ஏழை பொண்ணு. இவரை விட கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைவு. அவர் ஒரு பார்ப்பனர். இவங்களும் ஒரு பார்ப்பனர். இவங்க பேசுகிற ஸ்லாங்கே, அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு பேசுகிற ஸ்லாங்கே, அவங்க அம்மாவோட ஸ்லாங்கு பேசும்போது அந்த ஸ்லாங்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பார்ப்பனர் வாடகை அடிக்குது. பார்ப்பனராக தான் இருப்பாங்க. அவர் பார்ப்பனர் பேரை தான் கல்யாணம் பண்ணுவார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, பணம் இல்லை இந்த அம்மாட்ட, அதுதான் பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் ஏழையாக இருக்கும் பொழுது, அவர் மிடில் கிளாஸாக இருக்கும் பொழுது, இந்த அம்மா அவரை விட கொஞ்சம் கீழான ஒரு மிடில் கிளாஸ். இதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க, நான் சொல்லலை. இதெல்லாம் நான் போய் என்னமோ அவங்க வீட்டில் போய் அட்ரஸ் தேடி போய் விசாரிச்சுட்டு வந்ததை நீங்கள் நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த அம்மாவே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இவர் மிடில் கிளாஸு, இவருக்கு கீழே அந்த அம்மா அவரோட ஒரு படி கீழே. அப்போயும் 10 பொண்ணு 5 பொண்ணு என்னமோ நகை போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட சக்தி அன்னைக்கு அவருக்கு அவ்வளோதான் சக்தி. அன்னைக்கு அந்த நகையை ஏற்றுக்கிற அளவுக்கு தான் அவருக்கு சக்தி. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் அப்போதைக்கு தாவேகால ஒரு கணக்க பிள்ளையாக இருந்திருப்பார் போல இருக்குது. ஏதோ ஒரு இதை இருந்துருவார் போல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெவலப் ஆகி, அதான் அவங்க அந்த கும்பலுக்கு எப்படி டெவலப் ஆகுறதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. எப்படி எந்த இடத்துல காய் நகர்த்தினா எப்படி படிய வைக்க முடியும், எங்கே காய் நகர்த்தினா எப்படி எவனை கவுக்க முடியும் அப்படிங்கிற ஒத்தையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படியா பெரிய மாமன்னர்களே கவுத்த பரம்பரை இல்லையா அது. அதனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய் இவர் இன்றைக்கி மாநில பொருளாளர் ஆகிட்டார். அந்த கட்சி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பக்கம் அந்த வேட்பாளர்கள் நிதியவே ஒரு 1000 கோடி ரூபா பக்கம் சம்பாதிச்சிருக்கிறதாக தகவல் வருது. நம்ம நேராக போய் எண்ணி பார்க்கல, பத்திரிகையில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், முகநூலில் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுனால சொல்கிறோம். நம்ம இப்போ வந்துச்சிங்களா 1000 கோடி ரூபா வந்துருக்குது. அந்த கணக்கு வழக்கு பூரா இவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. யார்? இந்த வெங்கடரமணன். இவருடைய கிரேடு உயர என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த பொண்ணு அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஏழை, காசு இல்லை, பணம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அம்மா வீட்டை விட்டு அடித்து விரட்டிட்டார். இப்போ அபார்ஷன் பண்ணாங்க. இந்த குழந்தை ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளைக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை கரு உண்டாயிருக்குது. அந்த கருவை கலைச்சிட்டாருன்னு வைங்களேன். கலைச்சிட்டாரு அப்படின்னாக்கா, கலைச்சோன்னே என்ன பண்ணிட்டாரு, சரிம்மா நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, அதனால் அம்மா வீட்டில் கொஞ்சம் நாள் போய் இருந்து அந்த உடம்பை கவனிச்சிக்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி, எல்லா வீட்லேயும் அனுப்புகிறது தான். தமிழ்நாட்டில் எல்லா வீட்லேயும் அனுப்புகிறது தான். இங்கே இருந்தாக்கா சிரமப்படும், அங்கே போனாக்கா நல்லது. அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பக்குவப்படுறதுக்காக வேண்டி. ஏன் அப்படின்னா, இங்கே இருந்தால் கணவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால் அது ஒரு தொல்லை. இதெல்லாம் எல்லாத்தையும் யோசித்து தான் அவங்க அங்கே அனுப்புகிறாங்க. சேஃப்டியாக ஒரு மாதம் 2 மாதத்துக்கு இருந்துட்டு வரட்டும், ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு இருந்துட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அனுப்புவாங்க. அப்படி அனுப்பி வச்சவர் தாங்க திருப்பி அந்த பொண்ணை கூப்பிடவே இல்லைன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. இவங்களை தேடி அந்த பொண்ணு வந்தால் கூட, அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு வந்தால் கூட அவங்கள அடித்து விரட்டுறது. வரக்கூடாது, வந்தீங்கன்னா கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. அவங்க அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா 2 பேர் இருந்திருக்காங்க போல் இருக்கு. அவங்க அப்பா இறந்து போயிட்டார் போல் இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க போல் இருக்கு. இப்போ நம்ம இதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, அந்த வெங்கடரமணன் இருக்காரு பொருளாளர், தாவேகாவோட பொருளாளர். அவர் உண்மையாலுமே ஒரு விஜய் ரசிகர், விஜயோட பக்தன், விஜயோட தொண்டன், விஜயோட நண்பன், எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள். அதாவது சேம் டு டிக்டோ விஜய். அதாவது எப்படின்னா, தாயை போல பிள்ளை நூலை போல செய்யலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவர் என்ன பண்ணார், தலைவனை போல தொண்டன்.
தலைவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் தொண்டனும். என்ன தலைவன் வந்து என்ன பண்ணி 2 பேரும் கான்செப்ட் ஒன்று தான், பண்ணின அதுக்கு சொல்லப்பட காரணங்கள் தான் வேறு வேறு. இவருக்கு வந்து வேறு என்ன அஃபையர் இருக்கா இல்லையாங்கிறது அவங்க சொல்லலை. ஆனால் அவருக்கு வேறு அஃபையர் இருக்கா வந்து அதை அவாய்ட் பண்ணார். மற்றபடி காசு பணம் இல்லைங்கிறனால அவாய்ட் பண்ணல. ஏன்னா அவங்க அந்த அம்மாவோட தலைவரோட அம்மா இருக்காங்கன்னா தலைவரோட மனைவி, அவங்க வந்து நல்லா சவுண்டு பார்ட்டி, அவங்க வசதியான பார்ட்டி, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை என்னம்னா இவருக்கு வந்து சவுண்டு பார்ட்டியான மனைவி அமையலை, அதனால் அவாய்ட் பண்ணலாம். கான்செப்ட் ஒன்று தான், சொல்லப்படுகிற காரணங்கள் தான் வேறு வேறு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வைங்களேன். இப்போ நம்ம இதை எதுக்கு காணொலியில் பேசுகிற அளவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது தான். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் குறிப்பிட்ட ஒரு அம்மா சொல்கிறேன். அந்த அம்மா வந்து கொஞ்சம் கூச்சத்தோடு தான் பேசுனாங்க. ஏங்க, அவருக்கு வந்து அது அவர் சௌரியங்க, அவர்கிட்ட திறமை இருக்குது, அவர் பண்ணிக்கிறாரு. நம்ம அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைங்க. உங்களுக்கு எந்த ரைட்ஸும் நீங்கள் யாருக்கும் அதை பற்றி கேள்வி கேட்கறது ரைட்ஸ் இல்லை அப்படின்னாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு தலைவன் தவறுகள் மனிதனுடைய சுபாவம் எப்படின்னா தவறு பண்ணுறது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லை. அணுகுண்டு வெடிக்கிற அளவு விஷயம் இல்லை, நடக்கிறது சகஜம். அதை வந்து என்ன பண்ணால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கணும். அவன் தான் மனுஷன். அந்த தவறை அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போகிறவன் வந்து முட்டாள் இல்லை, வேறு என்ன செய்கிறவன், ஆங்காரத்துக்கு, அகங்காரத்துக்கு, திமிருக்கு, தெனாவெட்டுக்கு செய்கிறவன் அவன் தான் அப்படி தான் செய்வான். அப்படி தான் அவனை பார்க்க வேண்டியது நம்ம. இப்போது அவர் எப்படி இவ்வளோ பிரச்சனைகளையும் கொண்டு வந்து இந்த ஒரு பிரச்சனையை கொஞ்சம் நட்டு வச்சு நான் எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் ஒரு அரசியலை இமேஜ் காப்பாற்ற பண்ணணும்லங்க. அதாவது பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு சேட்டைகள் இவ்வளவு இது பண்ணிங்கன்னா, பதவிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட அதிகாரம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. இப்போ இவர் வந்து வெங்கட்ரமணன் வந்து மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர், தாவேகாவோட வேட்பாளர். சரி, ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும் வைங்க. இருந்தாலும் மயிலாப்பூர் கும்பல் பிஜேபியோட கும்பல், பிஜேபி அந்த மாதிரி இருக்கும். அந்த கும்பலில் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ விஜய் வந்து நம்ம பிஜேபிக்காரர் தானே, பிஜேபியோட பி டீம் தானே. விஜய் அப்புறம் சொல்லிடுவாங்க, அங்கே வீட்டு தகவல் சொல்லி ஓட்டு போட வச்சுருவாங்கன்னு வைங்க. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு வைங்க, வெங்கட்ராமன் ஜெயிக்க வச்சுட்டாருன்னு வைங்க. அதிகாரம் கையில் இல்லாத போதே வந்து மனைவியை கொல்றேங்கிறார். இங்கே வந்தால் உன்னை கொல்லுவேன், அடித்து விரட்டுவேன் அப்படின்னு அடித்து விரட்டியிருக்காரு. கல்லாலெல்லாம் அடிச்சிருக்காரு, செருப்பாலெல்லாம் அடிச்சிருக்காரு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. உண்மையிலே அதிகார கையில் வந்து நாளைக்கு ஒரு பொருளாதாரம் இருக்கிற ஒருவேளை ஆட்சி கட்டில் வாய்ப்பு இல்லை, சத்தியமாக வாய்ப்பு இல்லை. ஆட்சி கட்டில் உட்காந்து அதிகாரம் கைக்கு வந்துட்டா இவருக்கு வந்து பெரிய போஸ்ட் தான் கொடுப்பாங்க. பெரிய ஒரு உள்துறை மந்திரி, இல்லை வந்து ஒரு வேறு ஏதாவது நல்ல பதவி, ஏதாவது போக்குவரத்து, ஏதாவது உணவுத்துறை, ஏதாவது நல்ல பதவியாக கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து இவர்கிட்ட ஒரு அமைச்சராகி அதிகாரம் இவர் கைக்கு வந்துருச்சுன்னா தலைவர் என்ன சேட்டை பண்ணுவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் எத்தனை பெண்களை மாற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே 1-2 அவருக்கு என்ன வேற என்ன சிக்கல் இருக்குன்னு தெரியல. அது ஒன்று ஒன்றா தான் வெளியே வரும். இப்போ தானே ஃபஸ்ட்டு கொண்டு வெடிச்சிருக்குது, அதுக்கப்புறம் திரும்பி கொண்டு ஒன்றா வெடிக்கணும் வைங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதிகாரம் கைக்கு வந்தால் இதையெல்லாம் மூடி மறைக்க பார்ப்பார், இதெல்லாம் ஒழிக்க பார்ப்பார், அழிக்க பார்ப்பார், எல்லாத்தையும் பண்ணுவார். அதே மாதிரி வேறு என்ன இருக்குதோ அது பூரா எல்லாத்தையும் கொண்டு வந்து சந்தைக்கு வந்துட்டாலும் காய்கறியை மறைக்க தான் பார்ப்பார், வேறு எதுவும் இருந்தால் கூட. அப்படியாப்பட்ட மனிதனை வந்து நம்ம வந்து வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்புறம் அப்படியாப்பட்ட தலைவர்கள் வந்திருக்காரு. இந்த கட்சியில் இருக்காங்க, தலைவருக்கு தகுதியான தொண்டனாக இவர் இருக்கார். சரி, தமிழ்நாட்டினுடைய ஒரு மாண்பு என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எல்லாருமே தவறு செய்கிறவங்க தான் தவறை இலைமறை காய்மறையாக தெரிஞ்சும் தெரியாமலும் செய்துவிட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் மானம், கொஞ்சம் ரோசம் எல்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ண, ஆமாப்பா நான் அப்படி தான் பண்ணேன், தவறு தான், நான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறவங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் மானம் உள்ள சுயமரியாதை உள்ள ஒரு மானமுள்ள குடும்பம்லாம் அப்படியே டக்குன்னு சரிப்பா ஆமாம் நான் வந்து அவங்க ஒரு மனைவி நான் வச்சுட்டு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழுவாங்க. ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல்
ஒரு வேணும்னே ஒரு பெண்கள் மேலே வக்கிரம் பண்ணுறதுக்கு, ஒரு பெண்களை வந்து துவேஷம் பண்ணுறதுக்கு, ஒரு பெண்கள் மேலே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு, ஆணுங்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் தவறு இலைமறை காய்மறையாக பண்ணுறதுங்கிறது வேற. அது குடும்பத்தை பாதித்து அந்த குடும்பத்தினால் இந்த குடும்பத்தை நம்ம ஃபேமிலியை பின்பற்றுகிற ஒரு தலைவனாக இருந்தால் அவனை ஒரு 10 பேர் பின்தொடருவாங்க, ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர், ஒரு 1,00,000 பேர் பின்தொடருவாங்க. அப்போ அந்த 1,00,000 பேர் எப்படி அதை அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க செய்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவ் வந்துருச்சு. இப்போ இவர் எது வேணாலும் செய்யலாம், தமிழ்நாட்டில் இவர் எது வேணாலும் செய்யலாம், எத்தனை பெண்கள் பின்னால் வேணாலும் சுற்றலாம், எத்தனையோ நாங்கள் வச்சுக்குவோம், இப்படி சொன்ன பெண்கள்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணுவாங்க, அது மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இது எத்தனை குடும்பங்களில் இது மாதிரி நடக்கும், தெரிஞ்சும் தெரியாமல் அங்கொன்றுமா இங்கொன்றுமா நடந்துருக்கிறது. இது எல்லாருமே சட்டப்பூர்வமானதாக தலைவரே வச்சுக்கிட்டாரு, எங்களுக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி போயிருமா போகாதா? அப்படி போனால் இந்த சமுதாயம் எங்கே போகும்? எதை நோக்கி இந்த சமுதாயம்